தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 30/9/2016 வெள்ளிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இரவு 10:26 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு மகாலய அமாவாசை. அறைக்குள் விளக்காகி ஹால் வீட்டில் படமாகி இருக்கும் நம்முடைய முன்னோர்களையெல்லாம் வழிபட வேண்டிய நாள். முன்னோர் வழிபாட்டினாலே நமக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்துக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. நிலவு நிறைந்த நாளிலும் நிலவு மறைந்த நாளிலும் நாம் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். நிலவு நிறைந்த நாள் பௌர்ணமி அன்றைக்கு மலைகளை வலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும். நிலவு மறைந்த நாளான அமாவாசை அன்றைக்கு முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதற்படிக்கு நாம் செல்லலாம். அந்த அடிப்படையிலே பிதிர்லோகத்திலே எல்லாம் இந்த அமாவாசை காலத்திலே மிக சிறப்பாக இருக்குமாம். எனவே அவர்களுக்கு கொடுக்கின்ற திதி தர்ப்பணங்களை எல்லாம் அமாவாசை தோறும் நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க மறந்தால் கூட மறந்ததற்கு மகாலய அமாவாசை என்பார்கள். சில குடும்பங்களிலே மாதந்தோறும் அந்த திதி கொடுப்பதற்கு மறந்து போய் விடுவார்கள். அல்லது வேறு ஏதேனும் வேலைப்படு இருக்கலாம், வெளியூர் சென்றிருக்கலாம். அப்படி மறந்து போனவர்கள் கூட இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கு தர்ப்பணம் செய்தால், திதி கொடுத்தால் அவர்களுடைய முன்னோர்களுக்கு முறையாக அது போய் சேர்ந்து விடும். அதன் மூலமாக அவர்கள் நிறைவு கண்டு அந்த குடும்பத்தை வாழ்த்துவார்களாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு தன்னுடைய மகளுக்கு 36 வயசாயிருச்சு, கல்யாணம் முடியலை. மகனுக்கு 41 வருஷம் ஆச்சு, திருமணமாகி 7-8 ஆண்டாகியும் குழந்தை பிறக்கலை. இன்னும் குடும்பத்தில் பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் தகராறு, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே எல்லாம் பிரச்சனை, இப்படியெல்லாம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டார். பொதுவாகவே ஜாதகத்தில் நீங்கள் முன்னோர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா சூரிய பலம் அந்த ஜாதகத்தில் இல்லை. சூரிய பலம் நன்றாக இருக்கணும். அதனால் உங்களுடைய அந்த முன்னோர்களுடைய இதில் பிரச்சனைகள் எல்லாம் வரும். பிதிரு கடன்கள்லாம் செய்யணும், திதி கொடுத்தீங்களான்னு கேட்டேன். திதியெல்லாம் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கொடுக்கலை அப்படின்னாரு. நீங்கள் அடுத்து வரக்கூடிய அந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் திதி கொடுங்க, அப்புறம் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதேபடி அந்த நண்பர் கொடுத்தாரு. கொடுத்த பின்னாலே அந்த ஓராண்டுக்குள்ளேயே அவருடைய புதல்விக்கு திருமணமானுச்சு. சொத்து பிரச்சனைகள் பஞ்சாயத்து மூலமாக நல்ல விதமாக வந்தது. அவருடைய புதல்வருக்கு மகப்பேறு கிட்டியதற்கான ஒரு வாய்ப்புக்கு அறிகுறிகள்லாம் தென்பட்டன. பொதுவாக தொடர்ந்து நல்லது நடந்துச்சு. அப்போ சொன்னார், நான் என்னுடைய தாய் தந்தையரை, தாத்தா பாட்டி முன்னோர்களை எல்லாம் திருப்திப்படுத்தி திதி கொடுத்த பின்னாலே என்னுடைய விதியே மாறிவிட்டதுனார். விதியை மாற்றுகின்ற ஆற்றல் இந்த திதிக்கு உண்டு. அதிலும் இந்த மகாலய அமாவாசை ஒரு மறக்க முடியாத அமாவாசை. இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் நினைத்து தர்ப்பணங்கள் செய்து திதி செய்து அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை வைத்து படைத்து அவர்கள் படத்திற்கு நீங்கள் பக்கத்திலே குத்துவிளக்கேற்றி வைத்து வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்களுடைய குடும்ப முன்னேற்றமும் நன்றாக இருக்கும். குலவிளக்கு தவிழ்ந்து வரும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருப்பதற்கு இன்றைக்கு நீங்கள் முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றங்களை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போராட்டங்கள் மாறி புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள். புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியையே பார்க்கின்றார். எனவே குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை எல்லாம் தீர்ப்பீர்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் உங்களுக்கு நாட்டம் செல்லும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, பதவியில் உள்ளவர்களால் உதவிகள் கிடைக்கும் நாள். அது மட்டும் அல்ல, பண நெருக்கடிகள் அகலும். சனியினுடைய பார்வை இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். சனி உங்கள் ராசிக்கு நல்ல இடத்திற்கு அதிபதியானவர். பொதுவாகவே 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவராக இருந்தாலும் சரி, 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவராக இருந்தாலும் சரி, அவருடைய பார்வை உங்கள் ராசிகளை பதிகின்ற பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். முன்னோருடைய சொத்துக்களில் முறையான பாகப்பிரிவினைகள் இப்பொழுது கிடைக்கலாம். அது மட்டும் அல்ல, வேலைப்பளு கூடுதலாக இருக்கிறதே, தொழிலை விட்டு விடுவோமா அல்லது வேறு ஏதாவது புதிய தொழில் செய்ய முனைவோமா என்றெல்லாம் நினைப்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல திருப்பங்கள் வரப்போகின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். தொழில் தொடங்கும் முயற்சியிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். மறவாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, வீண் விரயங்கள் அகல விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இடம் வாங்க, வீடு வாங்கவெல்லாம் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான தொகை செலவாகும் சூழ்நிலையும் உண்டு. வீடு இடங்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகளும் உங்களுக்கு தென்படும். அது மட்டுமல்ல, விலையுயர்ந்த பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழலாம். செவ்வாய் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரலாம்.
எனவே குணத்தை கொஞ்சம் பக்குவமாக வைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தோடு இருந்தால் பல நல்ல காரியங்கள் செய்ய இயலாமல் போகலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். மாலை நேரத்தில் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று இன்று நடைபெறப் போகின்றது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீருகின்ற நாள். கல்யாண வாய்ப்புகள் கூட கைகூடும். 2 ராகு இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். 8ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே ஞானம் அதிகரிக்கும். எனவே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு உண்டு. அப்படி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற இன்று அமாவாசை திதி வருவதனாலே நீங்களும் முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள இயலும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்திலே ராகு 7 கேது சர்ப்பதோஷத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். எனவே இன்றைக்கு நாகசாந்தி பரிகாரங்களை முறையாக செய்து கொள்வது நல்லது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். காலம் காலமாக நடைபெறவில்லையே என்று நினைத்த ஒரு காரியம் இன்றைக்கு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். போன் மூலம் அதிகாலையிலேயே பொன்னான தகவல் வந்து சேரலாம். கன்னிராசினியர்களே, சூரியன், சந்திரன், புதன், குரு 4 கிரகங்கள் உங்கள் ராசியில் முற்றுகையிடுகின்றன. எனவே உங்களுக்கு மனக்கசப்புகள் மாறும், மகிழ்ச்சி கூடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், மாற்றங்கள் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உத்தியோகத்திலே ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் கூட வரலாம். அப்படி வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வது தான் நல்லது. 2 சுக்கிரன் இருப்பதால் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அலுவலக பணிகளில் அலைச்சலை சந்திக்கும் நாள். இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். எனவே அலைச்சல் கூடுதலாக இருக்கும். அதிகாலையிலேயே விரயங்களும் உங்களை ஆட்கொள்ளலாம். இருந்தாலும் கூட வருமான பற்றாக்குறை ஏற்படாது. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். அதே நேரத்தில் 2 சனி இருக்கின்றார். எனவே குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு சிலரை நீங்கள் திருப்திப்படுத்த இயலாமல் போகலாம். அனைவரையும் திருப்திப்படுத்துவது என்பது இயலாத காரியம்தான் என்றாலும் கூட உங்களுக்கு மன அமைதி கிடைக்க இன்றைக்கு நீங்கள் முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ளுங்கள். அது மட்டும் அல்ல, அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரும் வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசினியர்களே, உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளம் மகிழும் நாள். முன்னோர் வழிபாட்டினால் முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய வீடுகள் வாங்க வேண்டும், இடம் கட்டி குடியேற வேண்டும் என்று நினைத்தவர்கள், கடைகள் எல்லாம் கட்டிவிட வேண்டும், திருமண மண்டபம் கட்ட வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அது மட்டுமல்ல, குருவினுடைய பார்வை 3 பதிவதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுகின்ற நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. விழிப்புணர்ச்சி இன்றைக்கு கூடுதலாக தேவை. சுப விரயங்களாக நீங்கள் மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். பொதுவாக வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கலாம். அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி மகிழலாம். ஆடம்பர பொருட்களையும் வாங்கலாம். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 9ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் பொன் பொருட்கள் பெருகும் என்று சொல்வார்கள். இருந்தாலும் கூட வருகிற வருமானம் உடனடியாக செலவாகலாம். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். மகர ராசினியர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. எனவே இன்றைக்கு பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். தொழில் முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை சேரும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் எல்லாம் அனுகூலங்கள் உண்டு. விரயங்கள் அகலும் நாளாக இந்த நாளை கருதலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்தால்தான் வளம் கிடைக்கும். கோபத்தையும் குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்திலே பூர்த்தியாகும். வரவை காட்டிலும் செலவுகள் கூடலாம். நண்பர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்கும். இன்றைக்கு நீங்கள் உங்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அமைதி கிடைக்கும். மீனராசினியர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை இன்று பதிவதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும். கடன் சுமை குறையும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொன்னான நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.